ஹாப்பி டே. இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரே தங்கமயம் தான். கோல்டன் டே ஃபார் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா டைட்டன், சென்கோ, கல்யாண் வரிசையா எல்லாரும் ஒரே சமயத்துல Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா குரூப்போட டைட்டன் கம்பெனியோட ஷேர்ஸ் இன்னைக்கு பயங்கரமா ஏறி இருக்கு. 4.5% வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருக்கு. 4300 வரைக்கும் மேக்சிமமா போயிருக்கு. ஏன் இந்த திடீர் உயர்வு? அவங்களோட Q3 பிசினஸ் அப்டேட் சும்மா பட்டையை கிளப்பியிருக்கு. டைட்டன் 38% growth கொடுத்துருக்காங்க டொமஸ்டிக் சேல்ஸ்ல மட்டும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்களோட கோர் பிசினஸ் ஆன ஜுவல்லரி, அதாவது தனிஷ்க், ஜோயா அண்ட் மியா எல்லாம் கிட்டத்தட்ட 41% grow ஆயிருக்கு. கோல்டு காயின்ஸ் விற்பனையும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் டபுள் ஆயிருக்கு. அப்படியே அவங்களோட மற்ற செக்மெண்ட்ஸ்க்கு போனா வாட்சஸ் பிசினஸ் 13% grow ஆயிருக்கு. ஆனா ஸ்மார்ட் வாட்சஸ் கொஞ்சம் மங்கிடுச்சு, 26% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனா டைட்டனோட இன்டர்நேஷனல் பிசினஸ் பாத்தீங்கன்னா 79% grow ஆயிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்களுக்கு டார்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க டைட்டனுக்கு 4815. அடுத்தது சென்கோ கோல்டு 14% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 368.40 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இவங்களோட வளர்ச்சி இன்னும் மிரட்டலா இருக்கு. சென்கோ 51% இயர் ஆன் இயர் growth கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்க, இவங்களோட Q1 பிசினஸ்ல 28% தான் கொடுத்திருந்தாங்க. Q2ல இன்னும் கம்மியா கொடுத்திருந்தாங்க, 6.5% தான். ஆனா இப்போ Q3ல 51%. இதனால இவங்களோட ஷேர் 3 month ஹையை எட்டி இருக்கு. சென்கோவோட முதல் 9 மாத ரெவன்யூ மட்டுமே 8000 கோடியை தாண்டிடுச்சு. கடைசியா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்களும் இன்னைக்கு விட்டு வைக்கல. மோர் தென் 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இங்க ஹைலைட் இவங்களோட டிஜிட்டல் பிராண்டான கேண்டரி தான். 147% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களுக்கு மொத்தம் 469 ஷோரூமும் இருக்கு. எக்ஸ்பான்ஷன்ல இவங்க தான் இப்போதைக்கு கிங். பட் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த growthக்கு காரணம் நிறைய பேர் நகை வாங்கினதா? இல்லவே இல்லை. ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ், தங்கம் விலை அதிகமானதுனால பையர்ஸ் எண்ணிக்கை பெருசா ஏறலனாலும் டர்ன் ஓவர் பயங்கரமா ஏறி இருக்கு. ஸோ டைட்டன் ஷேர், சென்கோ கோல்ட், கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கா? இருந்தா எவ்வளோ % ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஷாக். ஒரு அதிர்ச்சியான செய்தி. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், செயில் உட்பட பல நிறுவனங்கள் மேல காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. 2015 இருந்து 2023 வரைக்கும் இவங்களே ரகசியமா விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதாவது பிரைஸ் பிக்சிங் பண்ணதா சொல்லிதான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. JSW மேனேஜிங் டைரக்டரான சஞ்சன் ஜிண்டால் and then டாடா ஸ்டீல் CEO TV நரேந்திரன் உட்பட 56 உயர் அதிகாரிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு CCI சொல்லுது. இந்த குற்றச்சாட்டு இன்னும் நிரூபிக்கப்பட்டா இந்த நிறுவனங்களுக்கு அவங்களோட லாபத்துல 3 மடங்கு, அதாவது 3 times ப்ராஃபிட், அல்லது அவங்களோட வருவாய்ல 10%, 10% ஆஃப் டர்ன் ஓவர் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். பில்டர்ஸ் அசோசியேஷன் இந்த புகாரை 2021 கொடுத்திருக்காங்க. அப்ப ஆரம்பிச்சது இந்த விசாரணை. அப்ப இருந்து ஆரம்பிச்ச விசாரணை இப்பதான் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. இதனால வரப்போற காலங்கள்ல ஸ்டீல் செக்டார்ஸ்ல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். அடுத்தது ஒரு நல்ல செய்தி. அமெரிக்கா நம்ம நாட்டு பொருட்களுக்கு மேல கூடுதல் வரி 50% டேரிஃப் விதிச்சது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்தியாவுடைய ஏற்றுமதி இந்த டேரிஃபையும் மீறி கடந்த நவம்பர் மாதத்துல 29% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. குறிப்பா நம்ம நாட்டோட டெலிகாம் கருவிகள், டெலிகாம் எக்யூப்மெண்ட் ஏற்றுமதி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு 211% ஏறி இருக்கு.
போன்களும் கம்யூனிகேஷன் சாதனங்களும் உலக அளவுல நம்ம இந்தியாவோட முத்திரையை பதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவதா எதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் 207.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ல. தேர்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் 32.7%. ஸோ ஒரு நல்ல என்னதான் டேரிஃப் விதிச்சிருந்தாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்ஸ். குறிப்பா நம்ம நாட்டோட டெலிகாம் கருவிகள் தான் முன்னிலையில இருக்கு. தங்க விலை ஏறினாலும் மற்ற நாடுகள் வரி விதிச்சாலும் இந்தியாவுடைய வர்த்தகம் கெத்தா முன்னேறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நகை கடைகளுக்கு கொண்டாட்டம் தான், இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் கொண்டாட்டம் தான். இந்த செய்திகள்ல வந்த ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட இருந்தா உங்க போர்ட்போலியோல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எத்தனை ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே இன்வெஸ்டட். தேங்க்யூ.